சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃப்எம்பி லேஅவுட் போடணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோகேட்ல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, ஆட்டோகேட்ல வந்து ஃப்ளோர் பிளான், செக்ஷன், எலிவேஷன் இந்த மாரி சைட் பிளான்லாம் போட்டு ப்ளூ பிரிண்ட் மேக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் மேக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? லைன் கமாண்டு, ஃபில்லட்டு, ட்ரிம் இந்த மாரி இருக்கும். ஸோ எல்லாரும் நெனைக்கிறது என்னன்னா, எனக்கு ஆட்டோகேடோட பேஸ் அது வந்து தெரியும். அப்ப எஃப்எம்பி போட்டுறலாம் அப்படின்ற மாரி எல்லாரும் நெனச்சுக்கிறீங்க. அதனால என்ன யோசிக்கிறீங்கன்னா, எஃப்எம்பி மட்டும் தான் எனக்கு தெரியாது. எனக்கு ஆட்டோகேட் பேசிக் தெரியும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறீங்க. பட் எஃப்எம்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாரி அந்த ஃப்ளோர் பிளான், செக்ஷன், எலிவேஷனுக்கு உண்டான பேஸ் தான் வந்து லைன் டூல் டிரா பண்றது, ஃபில்லட்டு, ட்ரிம்மு இது எல்லாமே அதனுடைய பேஸ். ஆனா எஃப்எம்பிக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. அதுதான் பார்த்தீங்க அப்டின்னா, ஆங்கிள் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சர்க்கிள் அந்த டான் ரேடியஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு AutoCADல. ஸோ லைன் டூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்றது இருக்கு. அதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்மளுக்கு இந்த 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், டான் ரேடியஸ் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் வச்சு தான் நம்ம வந்து எஃப்எம்பிக்கு சர்க்கிள் மெத்தட்ன்னு ஒண்ணு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? அத வச்சு தான் நம்ம எஃப்எம்பி போடுவோம். ஸோ அந்த சர்க்கிளு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? எந்த பாயிண்ட்டும் எந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு அந்த கரெக்ட்டான டிஸ்டன்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சா தான் எஃப்எம்பி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதேபோல லைன்லயும் வெறும் லைன் டூல் மட்டும் பத்தாது. அதுல ஆங்கிளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிள் மேக் பண்றது. இது 2ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த ஆங்கிள் வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் மெத்தட்ன்னு ஒண்ணு போடுவோம். இது சர்க்கிள் மெத்தட், இது ட்ரையாங்கிள் மெத்தட். ஸோ இது 2மே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மத்தபடி இந்த பாலிலைன், ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷனல். அதெல்லாம் பெருசா தேவைப்படாது. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன டிராயிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் நெட்லயே உங்களுக்கு இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன டிராயிங்லாம் ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சின்ன டிராயிங்கும் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்னா, எடுத்த உடனே நீங்க வந்து எல்லாமே இர்ரெகுலர் ஷேப்பா இருக்க மாரி பார்த்துக்காதீங்க. 4 சைடு இருக்கு இல்லையா? எஃப்எம்பி அப்டின்னாலே உங்களுக்கு 4 டைரக்ஷன்லயும் இருக்கும். அந்த 4 டைரக்ஷன்ல அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்க மாரி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, எஃப்எம்பி பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கு அப்டின்னா, உங்களால ஈஸியா மேக் பண்ண முடியும். 1 ஆர் 2 ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கும்போது, நீங்க அடுத்து ப்ரொசீட் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு பிளான் எடுத்து, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கு. 2 ஸ்ட்ரெய்ட் லைன் வச்சு நீங்க சர்க்கிள் மெத்தட்ல சூப்பராவே இந்த டிராயிங் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு பிராக்டிஸ் ஆயிருச்சு அப்டின்னா மட்டும் நீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எஃப்எம்பிலேயே டைரக்ட்டா இர்ரெகுலர் ஷேப் வந்து பெருசா இருக்கிறதா போகாதீங்க. நெறைய சப்டிவிஷன் இருக்க நம்பரா பார்த்து போகாதீங்க. இந்த மாரி டிராயிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன் இருக்கு. பட் ரொம்ப சின்னது. ஓகேங்களா? பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சர்வே பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 4 டைமென்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? இத அடுத்தா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், பெருசா இருக்கும் பார்த்தீங்களா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு பெரிய எஃப்எம்பி எடுத்து நீங்க டிரா பண்ணி பழகுங்க. இந்த எஃப்எம்பி டிரா பண்ணி பழகுனா தான், நீங்க அடுத்து லேஅவுட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ லேஅவுட் போடணும் அப்டின்னா, லேஅவுட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏரியா ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். பட் இது எல்லாமே உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்கும் நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஆனா நீங்க எஃப்எம்பி லேர்ன் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான பேஸ் என்னலாம் இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ லைன் டூல்ல ஆங்கிள் ஃபார்ம் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சர்க்கிள்ல வந்து சர்க்கிள் மெத்தட் ஃபார்ம் பண்றது நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இர்ரெகுலர் ஷேப்பா இல்லாம ரெகுலர் ஷேப்பா இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கக்கூடிய எஃப்எம்பி ஒண்ணு. அடுத்து இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கக்கூடிய இந்த எஃப்எம்பி. இது 4வது பாயிண்ட். 5த் பாயிண்ட் நீங்க எஃப்எம்பி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசா இருக்க எஃப்எம்பி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து ஏரியா.
எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஏரியான்னு சொல்லி கமாண்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த ஏரியாவ வந்து நீங்க டைப் பண்ணி என்டர் குடுத்துட்டு ஏரியா நீங்க எடுத்துக்கலாம். இது 6த் பாயிண்ட். 7த் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோகேட்ல நம்மளுக்கு லிஸ்ப் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து SketchUp இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா பிளக்கின்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நம்மளுக்கு ஆட்டோகேட்லயும் நெறைய பிளக்கின்ஸ் இருக்கு. ஸோ ஏரியா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு, ஹாரிசான்டலா, வெர்டிகலா எல்லாமே உங்களுக்கு லிஸ்ப் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ப் யூஸ் பண்ணி நீங்க ஏரியா டிவைட் பண்ணலாம். அடுத்து ஏரியா டிவைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்ன லேஅவுட். இப்போ ஒரு இந்த பார்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து வெர்டிகலா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. ஈக்குவல் பார்ட்டா. அடுத்து ஹாரிசான்டலா ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு பெரிய லேஅவுட் வந்து நீங்க டிரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பெரிய லேஅவுட் இன் த சென்ஸ் ஒரு ஒரு பிளாட் போட்டுலாம் விக்கிறாங்க பார்த்தீங்களா? பெரிய லேஅவுட் வந்து ஒரு 10, 15 பிளாட் போட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈபி கனெக்ஷனுக்கு தனியா பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரெயினேஜ்க்கு தனியா, இந்த மாரியான டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க லேஅவுட்க்கு டிராயிங் வந்து பண்ணிட்டு, நம்மளுடைய சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல அப்லோட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்மளுக்கு எஃப்எம்பி அண்ட் லேஅவுட்டுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸு. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.